ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். மத்தவங்களுடைய பொருட்களையும் பணத்தை எடுக்கிறதுக்காக திருடங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அதை டிவி நியூஸ் பேப்பர்னு நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி நடந்த பல சம்பவங்கள் சிசிடிவில பதிவாகி நம்மள அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல சவுத் ஆப்பிரிக்கால திருடங்க நடத்தின ஹைவே ராபரியில இருந்து பேங்க்குள்ளேயே 18 லட்சத்தை நூதனமா திருடின சம்பவம் உள்ள திருட்டுக்களை தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்காகவே ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சவுத் ஆப்பிரிக்காவுடைய பிரிட்டோரியாங்கிற இடத்துல இருந்த சம்பவம் தான் இது. ஏப்ரல் 2021 லியோ பிரின்ஸ்லோவும் கூடவே ஒரு செக்யூரிட்டி கார்டும் ட்ராக் ஃபுல்லா பணத்தோட N4 ஹைவேல போயிட்டு இருந்திருக்காங்க. இதை நல்லாவே நோட்டமிட்ட ஒரு திருட்டு கும்பல் 2 கார்ல பின்னாடியே சேஸ் பண்ணி வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னு பாருங்க. ட்ரக்ல உள்ள பணத்தை எடுக்கிறதுக்காக தொடர்ந்து சுட ஆரம்பிச்சிருக்கானுங்க. அவர் சுத்தி புல்லட் ப்ரூஃப் கண்ணாடிகள் இருந்ததுனால மட்டும்தான் உயிர் தப்பிச்சிருந்தாரு. ஆனா அதோட முடியல, திருடனுங்க தொடர்ந்து இவங்களை துரத்திக்கிட்டே தான் இருந்திருக்கானுங்க. ஆனா லியோ பயந்து பதட்டப்பட்டுடாம ரொம்பவே திறமையா அந்த நிலைமையை கையாண்டு பணத்தை திருடங்க கிட்ட இருந்து காப்பாத்திருந்தாரு. உண்மையிலேயே ஒரு தைரியத்தை பாராட்டி தான் ஆகணும். இந்த சம்பவம் ஃபுல்லாவே ஹாலிவுட் படத்தில் நடக்கிற அளவுக்கு இருந்ததுல. இந்தோனேஷியாவுடைய சுமத்ராங்கிற இடத்துல இருந்த சம்பவம் தான் இது. இங்க அதிகாலையிலேயே தன்னோட கடையை ஓபன் பண்ணி வச்சுட்டு ஓனர் நல்லா அசந்து தூங்கி இருந்திருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஹெல்மெட் போட்டபடி திருடன் ஒருத்தன் உள்ள நுழைஞ்சிருக்கான். ஓனர் தூங்கிட்டு இருந்ததை பார்த்ததும் அடிச்சதுரா லக்கு, இதான் நல்ல சான்ஸ் நினைச்சு அங்கிருந்த பொருட்களையும் டேபிள் மேல இருந்த பணத்தையும் திருடிடுறான். சரி, அதோட போயிடுவான்னு நினைச்சா ஆசை யாரை விட்டுச்சுன்ற மாதிரி கேஷ் ட்ராயரை ஓபன் பண்ணி முழு பணத்தையும் திருட முயற்சி பண்ணும்போது என்ன நடந்ததுன்னு பாருங்க. கேஷ் ட்ராயர் அப்படியே வெளியே எடுக்கும்போது தவறி கீழே விழுந்துடுது. உடனே ஓனர் எழுந்துடுறாரு. அவ்வளவுதான், திருடன் பயந்து பிச்சு புடிங்கி ஓடிடுறான். ஒரு நகை கடைக்குள்ள ரொம்பவே டீசெண்டா நுழைஞ்ச ஒருத்தன் போன் பேசினபடியே சுத்தி முத்தி பார்த்து நகை தான் வாங்க போறான்னு நினைச்சா என்ன பண்ணிருந்தான்னு பாருங்க. அங்கிருந்த ஸ்டாஃப் யாரும் பார்க்காத நேரத்துல கையை உள்ள விட்டு கொத்த ஒரு தங்க வளையல் செட்டை தூக்கி தன்னோட கோட்டுக்குள்ள வச்சு மறைச்சிடுறாரு. யாரும் பார்த்திருப்பாங்கன்ற பயத்தோட கோட் எடுத்துட்டு கிளம்பும் போது நகை வெளியே வந்துடுது. யாரும் நம்ம திருநதை பார்க்கல நினைச்சு கிளம்பினாலும் அது ஃபுல்லாவே இங்க இருந்த சிசிடிவில பதிவாகி இருந்தது. அமெரிக்காவுடைய ஒரு டிரைவ் த்ரூ ஃபுட் கோர்ட்ல நடந்த சம்பவம் தான் இது. கார்ல வந்து ஒருத்தன் இந்த லேடி கையில கேஷ் கொடுத்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கான். அந்த லேடி சேஞ்ச் கொடுக்கறதுக்காக கேஷ் ட்ராயர் ஓபன் பண்ணதும் என்ன நடந்ததுன்னு பாருங்க. சரியா கேஷ் ட்ராயர் ஓபன் ஆனதும் அவ ஜன்னல் வழியா உள்ள நுழைஞ்சு அசால்ட்டா மொத்த பணத்தையும் திருடிட்டு போயிடுறான். அதே மாதிரி ஒரு திருடன் ஜன்னல் அந்த கேப் வழியா கேஷ் ட்ராயர் திருட முயற்சி பண்ணும்போது அந்த கேஷ் ட்ராயர் வெளியே வரல. திருட என்னதான் உருண்டு பிறண்டாலும் அதை வெளியே எடுக்க முடியல. கடைசியா ஓபன் பண்ணியாச்சு பணத்தை திருடுன்னு நினைச்சா அதுவும் முடியாம கேஷ் ட்ராயரை விட்டுட்டு தான் போயிருந்தான். அடுத்த நிகழ்வை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்ப குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம். எப்படி நம்ம அஜாக்கிரதைய திருடங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு பாருங்க. ஸ்ரீலங்கால டூரிஸ்ட் 2 பேர் ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது இந்த லேடி தன்னுடைய பேக்கை சேர்ல எடுத்து வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த லேடியும் ஹேண்ட் பேக் இங்க யார் வந்து எடுக்க போறான்னு சொல்லி பின்னாடியே கிளம்பியாச்சு. அந்த நேரம் பார்த்து ஹோட்டலுக்கு சாப்பிட வர மாதிரி உள்ள நுழைஞ்ச திருட ஒருத்தன் அப்படியே நோட்டமிட்டபடி தனியா இருக்கிற அந்த ஹேண்ட் பேக்கை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். அந்த லேடி வந்து பார்க்கும்போது பேக் இல்ல. அதுக்குள்ள 2 பாஸ்போர்ட்டும் 50,000 ரூபாய் பணமும் இருந்திருக்கு. இந்த மாதிரி திருட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம தான் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். கென்யால அமெரிக்காவை சேர்ந்த டூரிஸ்ட் அதே மாதிரி இந்தியாலையும் ஏகப்பட்ட ஹைவேஸ்ல ராபரி நடந்துட்டு தான் இருக்கு. வேகமா ஒரு ட்ரக் முன்னாடி திருட்டு கும்பல் டார்ச் லைட்டை மூஞ்சில் அடிச்சு நிறுத்த வச்சதும்
இவங்க கையில உள்ள ஆயுதங்களை வச்சு மிரட்டி வழிப்பறி செய்றாங்க. ஆனா இங்க டிரைவர் இவங்க கிட்ட மாட்டிக்காம தப்பிச்சிடுறாரு. கொஞ்சம் சுதாரிக்காம இருந்திருந்தாலும் நிலைமையே வேற. அதிகமான பணத்தை கையில வச்சிருந்தா சேஃப் இல்லைன்னு தான் அதை பேங்க்ல போட்டு வச்சிருப்போம். ஆனா அந்த பேங்க்குள்ளேயே இப்படி நூதனமா திருடினா என்ன செய்யறது? அசாம் ஜார்க்கட்டோட ஒரு பேங்க்ல இந்த லேடி இடமத்த காசு 18 லட்சத்தை டெபாசிட் பண்ண வந்திருந்தாங்க. அங்க ஸ்டாஃபுக்காக வெயிட் பண்ணும்போதே பின்னாடி 2 பேர் இந்த பணத்தை திருடுறதுக்காக நோட்டமிட ஆரம்பிச்சிட்டானுங்க. வந்த ஸ்டாஃபும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னதும் இதான் சரியான சான்ஸ்னு அவன் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடுறான். அந்த லேடி கூடவே சாதாரணமா நின்னு பணப்பை சரியா எங்க இருக்குன்னு பார்த்து 2வது உள்ளவனுக்கு சிக்னல் கொடுத்ததும் அவன் பின்பக்கமா வந்து லேடிய திசை திருப்பினதும் உடனே இவன் பணத்தை எடுத்துட்டு கிளம்பிடுறான். அடுத்த செகண்டே இவனும் எஸ்கேப். இது எதுவும் தெரியாத அந்த லேடி பணத்தை பறி கொடுத்துட்டு நின்னுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட திருட்டுல இருந்து தப்பிக்க நம்ம தான் ரொம்பவே உஷாரா இருக்கணும். கர்நாடகாவுடைய உடுப்பிங்கிற இடத்துல நடந்த சம்பவம் தான் இது. ஒரு வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்த இவர் தாங்கிட்டு இருக்க தானியங்களை கோழிகளுக்கு போட்டிருக்காரு. நல்ல மனுஷனா இருக்காருன்னு நினைச்சீங்கன்னா அடுத்து என்ன பண்ணிருந்தாருன்னு பாருங்க. கோழி இறைக்காக அவர் கிட்ட வந்ததும் அலேக்கா எந்த ஒரு சத்தமும் இல்லாம கோழியை திருடிடுறாரு. இப்படிப்பட்ட திருடங்களும் நம்மளை சுத்தி இருக்கதான் செய்றாங்க. சென்னை வேளச்சேரியில் உள்ள ஒரு அபார்ட்மெண்ட்ல நடந்த சம்பவம் தான் இது. சில கார்கள்ல ஸ்டெப்னி பேக் சைடுல அட்டாச் ஆயிருக்கிறத பார்த்திருப்போம். பகல் அந்த மாதிரி கார்கள் இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்டை நோட்டமிட்டு திருடன் இரவு நேரத்துல அவன் கைவரிசையை காட்ட ஆரம்பிக்கிறான். சொந்த வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி சாதாரணமா ஒரு ஸ்பேனரோட உள்ள நுழைஞ்சு கடகடன்னு ஸ்டெப்னியை கலத்த ஆரம்பிச்சு 3 நிமிஷத்துல வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுறான். இவ்வளவு அசால்ட்டா உள்ள நுழைஞ்சு திருடுறத பார்க்க அதிர்ச்சியா தான் இருக்கு. உங்களுக்கான இந்த வார டாஸ்க், ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்ல ஏகப்பட்ட பேர் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு இருந்தாங்க. அதுல இவரும் தான் வச்சிருந்த லிஸ்ட்ல உள்ள பொருட்களை வாங்கிட்டு இருந்தாரு. ஆனா கடைசியா வாங்கின பொருட்களுக்கு பணம் கொடுக்கறதுக்காக பர்ஸை தேடும்போது பர்ஸ் இல்ல, அது திருட்டு போயிருந்தது. இந்த கூட்டத்துல யார் இவர் பர்ஸை திருடிருப்பா? அதை நீங்க கண்டுபிடிங்க பாப்போம். உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். நம்ம சேனல் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் மைல்ஸ்டோனை ரீச் பண்ணிருக்கு. இது நீங்க கொடுத்த ஆதரவுனால மட்டும்தான் சாத்தியமாச்சு. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண 10 லட்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்ப்போம். until bye bye.